விஜய் சார் என்ன சார் பண்றீங்க? உங்க ஆட்சி வந்தா எல்லாம் மாறிடும்னு சொன்னீங்களே சார், இப்ப என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டீங்களாடா. ரொம்ப பெருமையா இருக்குடா, நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விஷயம் நடந்தா சந்தோஷப்படுறீங்களா எச்ச நாய்ங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல, நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்கானுங்க, அவங்க வந்து வீடியோ போடுறானுங்க. நானும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய் அவர் வந்தா மாறு, இவர் வந்தா மாறு, யார் வந்தாலும் மாறாது, நீங்க டிஎம்கே குறை சொன்னீங்க அப்படி இப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் நான் கேக்குறேன். எப்படியே சட்டம் இதை வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவனுக்கு மட்டும் தான் தண்டனை கிடைக்குமே தவிர இதுக்கப்புறம் ஃபர்தரான ஸ்டெப்ஸ் வந்து, அதாவது இதுக்கப்புறம் இது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சோன்னா அது நடக்காது. அவனுக்கு கொடுக்கிற தண்டனையில அவனுக்கு மட்டும் தான் பனிஷ்மெண்ட், வேற எவனுக்கும் வர போறது இல்ல. வெளிநாடுகள்ல கொடுக்கப்படுற தண்டனைகள் மாதிரி இங்க நிறைவேற்றினாதான் உண்டு. இதுல இந்த மனசாட்சி இல்லாதவனுக்கு என்ன தெரியுமா கமெண்ட் பண்றாங்க? ஓட்டு போட்டீங்களாடா, அனுபவிங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெண்டல் பையன்களா, போற 5 வருஷம் என்ன தூய்மையா இருந்துச்சா, ரொம்ப சுத்தமா இருந்துச்சா? இது இந்த ஒரு பிரச்சனையும் ஒரு குற்றச்சாட்டும் நடக்கலையா? ஒரு கொலை, ஒரு கொள்ளை, ஒரு கற்பழிப்பும், ஒரு பாலியல் சீன் எதுவுமே நடக்கலையாடா? மனசாட்சியோட பேசுங்கடா. இதே பிரச்சனைகள் 5வது வருஷம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லாம இதே மாதிரி இருந்தா நீங்க என்னடா கேள்வி கேட்கறது? நாங்களே கேவலமா கேட்போம்.